வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மார்ச் 17, 2024 17/3/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 4ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மிருகசீரிஷம் நட்சத்திரம் மாலை 4:48 வரை, அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். வளர்பிறை அஷ்டமி திதி இரவு 9:55 வரை, அதன் பிறகு நவமி திதி. சித்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 முதல் 8 வரை, 8 முதல் 9 வரை, 9 முதல் 10 வரை, 11 முதல் 12 வரை, பிற்பகல் 2 முதல் 4 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய் சுக்கிரன், மீனத்தில் சூரியன் புதன் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. குடும்பத்துக்கு தேவையான பணவரவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உறவுகளின் வருகையும் நீங்கள் பெரிதும் எதிர்பார்ப்பீர்கள். அதனால் உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஆரோக்கிய முன்னேற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் 2ஆம் வீட்டு அதிபதி ஆகியோர் சேர்ந்து இணைந்து சனியோடு லாபஸ்தானத்தில் சேர்ந்திருக்கிறதுனால உங்கள் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுனால மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இந்த தன லாபத்தின் காரணமாக வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல தெளிவு ஏற்படும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. என கவலைகள் குறையக்கூடிய நேரம் இது. விரயஸ்தானத்தில் புதன் சூரியன் சேர்க்கை. இதில் புதன் நீச்சமாக இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆரோக்கிய சங்கடங்கள் குறைவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற காரணத்தினால அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குழந்தைகளின் விஷயத்தில் செலவுகளை ஏற்படுத்துவீர்கள் அல்லது குழந்தைகள் செலவுகளை ஏற்படுத்துவார்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வருமானம்னு சாதாரண வருமானம் இல்லைங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து ஏமாந்த பணம் கைக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். கடன் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த கடனை அடைப்பதற்கும் அந்த கடனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றமோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் செலவுகள் ஜாஸ்தி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவுகள் ஏற்படும். அவர்களின் கோபத்தை சமாளிக்கிறதுக்காக செலவுகள் ஏற்படும். குழந்தைகளுக்காக செலவுகள் அல்லது பங்காளிகளுக்காக செலவுகள், பங்காளி வழியில பூர்வீக சொத்து விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 2-5 புதன் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் சற்று தடுமாற்றத்தை சந்தித்து உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில், அதுவும் குறிப்பாக ஹையர் அஃபீஷியல்ஸ் மேலதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வார்த்தை விரயங்களால் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் சக பணியாளர்களின் வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முடிந்த வரைக்கும் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிற வரைக்கும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் மனக்கவலையை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களின் ஆரோக்கியமோ உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமோ
உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய அலுவலக ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். மேலதிகாரிகளுடன் என்னதான் வாக்குவாதம் ஏற்பட்டாலும் உங்களுடைய மரியாதைக்கு குறைவு இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தை விரயங்கள், எது பேசினாலும் இன்னைக்கு வம்பு வரும். நீங்கள் பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை வரும், பேசினாலும் பிரச்சனை வரும். பேசலைன்னா ஏன் பேசுகிறேன்னு கேள்வி கேட்பாங்க, பேசினா எதுக்கு இதெல்லாம் பேசுகிறேன்னு கேள்வி கேட்பாங்க. கணவன் மனைவி உறவில் சிக்கல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மன வேறுபாடுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நிதானத்துடன் பேசுவது நல்லது. உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கோபத்தோடு செயல்படுவாங்க. சக பணியாளர்கள் ஒத்துழையாமை செயல்பாடுகளில் ஈடுபடுறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு குழப்பம் ஏற்படும். அவருடைய ஆரோக்கியமோ அவருடைய தொழில் விஷயத்திலோ உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அவருக்கு வேலை போகிறது, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை போகிறது, உள்ள வாழ்க்கை துணையோட பிஸ்னஸில் லாஸ் ஆகிறது, இப்படி ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பத்தாதுன்னு நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். இதனால் மனக்குழப்பம் அதிகரிக்கும். எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்களே எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மிதுன ராசி. ராசியில் சந்திரன் இருக்காருங்கிற ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் ராசிநாதன் புதன் தசமஸ்தானத்தில் நீச்சமாக இருக்காரு. 9ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை. தந்தையுடன் மனஸ்தாபம் அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் இன்றைக்கி ஸ்திர புத்தியோடு நீங்கள் எடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய முக்கிய முடிவுகள் அல்லது கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சுக அதிகரிப்பு ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். வீடு மனை வண்டி வாகன இடமாற்றமோ அல்லது செலவுகளோ உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கும். விரையாதிபதி சுக்கிரன் உச்சஸ்தானத்துக்கு போகிறதுனால செலவுகள் வரக்கூடிய நேரம். ஏதாவது ஒரு செலவு, ஆரோக்கிய செலவு, வீடு மனை செலவு, வண்டி வாகன செலவு, தாயாரின் ஆரோக்கியத்தில் செலவு, தந்தையின் ஆரோக்கியத்தில் செலவு, தந்தைக்காக செலவு, இளைய சகோதரர்களின் வளர்ச்சிக்காக செலவுன்ட்டு ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு சமாளிச்சிருவீங்க. ஆனால் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடின அலைச்சல் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மனசு தெளிவாக இருக்குது. மனசார்ந்த நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் தெளிவான முடிவு எடுப்பீங்க. ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய தாயார் இவங்க விஷயத்தில் உங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. தந்தை வழியில் ஆரோக்கிய செலவுகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் கவலைப்பட வேண்டாம். மனக்குழப்பமும் பதட்டமும் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் அனுசரணையான போக்கு ஓரளவுக்கு சாந்தத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சமாதானமாக நீங்கள் சாதகமாக முயற்சி பண்ணுவீங்க. அதில் வெற்றியும் அடைவீர்கள். மேல் அதிகாரிகளின் அனுசரணையான போக்கின் மூலமாக உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா நீங்கள் சில தவறுகளை பண்ணிட்டு இருக்கீங்க. சில முரட்டுத்தனமான பிடிவாதத்தின் காரணமாக அல்லது முரட்டுத்தனமான வெறியின் காரணமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தவறான செயல்பாடுகளுக்கு ஆணிவேராக இருக்கும் அல்லது தவறான செயல்பாடுகளுக்கு மூல காரணமாக இருக்கும். இதன் காரணமாக உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை சமாளிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் உங்கள் மேல் அதிகாரிகளின் துணையோடு செயல்பட்டு அதில் காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெற்றி காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இருப்பினும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய குழப்பமான நாள். கடக ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கார். 8ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. குடும்பம் சார்ந்த எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். மன சஞ்சலம் ஏற்படும். மனசும் சரி உடம்பும் சரி தடுமாற்றத்தை சந்திக்கும். செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். பண விவகாரங்களில் வருமானத்தை குறைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவார்கள். உங்களுக்கு வரவேண்டிய பணத்தில் பாதி கூட வராத அளவுக்கு அவர்கள் செயல்படுகின்ற காரணத்தினால எதிரிகள் அல்லது துரோகிகளின் செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மனக்கவலைகள் அதிகரிக்கும். பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும்.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டு வெளியூருக்கு பிரயாணிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுடைய பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும். குறிப்பாக உங்களுடைய மொபைல் ஃபோன், பர்ஸு போன்ற விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நடு ரோட்டில் இல்லை நடுக்காட்டில் பணம் இல்லாமல் தத்தளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். ஆனால் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எதிரிகளுக்கு எதிராக செயல்படுறதுனால நீங்கள் சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் தேவையற்ற கோபமான வார்த்தை விரயத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். வெற்றி வருவதில் தாமதத்தை ஏற்படுத்தும். வெற்றி வருவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சங்கடமான நாள். ராசிநாதன் விரயத்தில் இருக்காரு. நட்சத்திரநாதன் புதன் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு. என்னதான் அறிவார்த்தமாக சிந்திச்சாலும் உங்களுக்கு அந்த சிந்தனை செயல்படுவதில் தாமதம் ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகள் மந்தமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும். இன்று உங்களுக்கு மன சஞ்சலம், மன தடுமாற்றம், குழப்பம், இழப்புகள் போன்ற விஷயங்களால் நிலைகுலையக்கூடிய அல்ல நிலை தடுமாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் சில ஆலோசனைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்பத்தில் சில நல்ல முயற்சிகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய வியாபார விஷயத்தில் முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடைய உறவுகளை சந்திக்கிறதுனால இன்று அமோகமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய பிறந்த வீட்டு உறவினர்களை சந்திக்கிறதுனால உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட கவலைகள் குறைவதற்குண்டான யோகமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சப்தமஸ்தானத்தில் சனி, செவ்வாய், சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கிறதுனால அதை எப்படி சரி செய்யறதுங்கிற, அவருடைய ஆரோக்கியத்தில் எப்படி சரி செய்யறதுங்கிறத பற்றின பேச்சுவார்த்தைகள் நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு உங்கள் உடம்புல பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுடைய உடன் பிறந்த சகோதரிகள் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் அல்லது உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி காத்துருக்கு. சக பணியாளர்கள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவார்கள். நீங்கள் வீட்டில் உங்களுடைய சர்வெண்ட் மேடோ உங்களுடைய ஹெல்ப்பரோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் இடத்து அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தும். வரவேண்டிய பதவி உயர்வை நீங்கள் கஷ்டப்பட்டு தான் பெற வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் எதிரிகளின் தலையீடு காரணமாக சில தவறான முடிவுகள் எடுத்து உங்களுடைய செயல்பாட்டுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்களே எதிரியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹையர் அஃபீஷியல்ஸ் திட்டுவாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் வாக்குவாதம் பண்ணுவீங்க. இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் உங்கள் கௌரவம் பாதிக்காத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள், எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சஞ்சலமான நாள். கன்னி ராசி, தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது யோகம். தொழில் ரீதியான முதலீடுகளுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தந்து அதற்குண்டான பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுக்கு பண தேவை இருக்குது. ஒன்றா உங்களுடைய வியாபாரத்தையோ தொழிலையோ பெருக்கிறதுக்கு உண்டான யோகம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்திற்கோ தொழிலுக்கோ ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துறதுக்காக நிரந்தர இடம் வாங்குவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. ஸோ ஸ்திர சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 2-3 இடத்துல குடும்பம் நடத்திட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒரு இடத்துல ஒரு இடத்துல இருப்பீங்க. குழந்தைகள் வேறு ஒரு இடத்துல ஹாஸ்டலில் இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை வேறு ஒரு இடத்துல இருப்பார். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன் இன்னைக்கு குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
தொழில் ரீதியான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி மன வேற்றுமைகள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் புதன் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய தடுமாற்றமான எண்ணங்கள் உங்களுடைய அறிவுத்திறமையை மந்தமாக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய நேரம் நல்லா இருக்குது, லக்கு நல்லா இருக்குது, அவ்வளோதான் உங்களுக்கு நல்ல 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 விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருக்கிற காயங்கள் விலகிறதுக்குண்டான அல்லது காயங்கள் மறைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கணவன் மனைவி உறவிலும் பெரிய ஈகோ காமிக்காமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவில் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். அந்த குழந்தைகள் மூலமாக கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக அல்லது தொழில் ரீதியான காரணங்களுக்காக வெளியூருக்கோ வெளிநாட்டுகளுக்கோ பிரயாணம் சென்றிருந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியிலோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் வழியிலோ உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதன் மூலமாக பண பலத்தை பெற்று அதன் மூலமாக கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் வளர்பிறை சந்திரன் இருக்கிறது. யோகமான பலன்களை ஏற்படுத்தி கணவன் மனைவி உறவில் அந்யோன்யத்தை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். புதிய வேலை, புதிய வாய்ப்புகள், பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல், அரசு சார்ந்த மரியாதை கிடைப்பது போன்ற விஷயங்கள் நன்மைகளை ஏற்படுத்தும். விரையாதிபதி நீச்சமாக இருக்கிறது. செலவுகள் குறைந்து வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். தந்தை வழியில் ஆலோசனைகளோ அல்லது ஆசீர்வாதத்தையோ பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கும். காரிய வெற்றி ஏற்படும். நீண்ட நாட்களாக வழக்கு ஏதாவது இழுபறி நிலைமையில் இருந்ததுன்னா அந்த இழுபறி நிலைமையில் இருக்கிற வழக்கில் நீங்கள் வெற்றியடைந்து அதில் சாதகமான பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு நன்மைகள் ஏற்படும். என்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம். ஆனால் பண வருமானம் அதிகரிக்கிறதுங்கிறதுனால உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையோ அல்லது பங்காளிகளையோ எடுத்தறிஞ்சு பேசுவதை தவிர்ப்பது நல்லது. என பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். குடும்ப உறவுகளிடம் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகி மரியாதைகள் கூடுவதற்குண்டான நேரம் இருந்தாலும் சக பணியாளர்களின் எதிர்மறை செயல்பாடுகள் திடீர் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் சமாளித்து வெளிவந்துடுவீங்க. வெற்றி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய மனிதரை சந்திக்கணும், இல்லை ஒரு பெரிய மனிதரின் ரெக்கமெண்டேஷன் மூலமாக வேறு ஒருவரை சந்தித்து உங்களுக்கு காரியத்தை நடத்தி கொள்வதற்கு முயற்சி எடுக்கும் பொழுது தடுமாற்றம் ஏற்படும். அந்த இடத்துல உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் செல்லுபடியாகாது. இதனால் உங்களுக்கு வீண் அலைச்சல், நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதலோ அல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சஞ்சலமோ ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விருச்சிக ராசி. ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்காரு. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் இனம் புரியாத குழப்பம், தடுமாற்றம். உங்களுக்கு கடந்த காலத்தையும் நினச்சி சந்தோஷப்பட முடியாது, நிகழ்காலத்தையும் நினச்சி சந்தோஷப்பட முடியாது. அப்படிங்கிற நிலைமையில் எதிர்காலத்தை பற்றி நினச்சி சந்தோஷப்படலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நெஞ்சு பகுதியில் இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறது. நெஞ்சு பகுதி, தொண்டை பகுதி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. குழந்தைகளின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்கள் குடும்பத்திற்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதனால் மன நிறைவு ஏற்படும். வியாபார விஷயம் வளர்ச்சியை சந்திக்கும். குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்,
அரசியல் துறை சார்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு பதவி சார்ந்த உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்திர சொத்துக்களோ வீடு மாற்றமோ ஏற்படுறதுனால உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விருச்சிக ராசி. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக எதிரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் எதிரிகளையே கடந்த காலத்தில் உங்கள் கூட நட்பாக இருந்து எதிரியாக மாறின நபர்களை சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில், குறிப்பாக உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால பண விவகாரங்களில் குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வார்த்தை குழப்பங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அலைச்சல்னால எந்த லாபமும் இருக்காது. ஆஞ்சு ஓஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு வருவீங்க. கடைசியில் பார்த்தா பணம் வரும்னு எதிர்பார்த்தா பணம் வராது. எதிர்பார்த்த பணம் வராததுனால நீங்கள் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படும். யாருக்காவது கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். சொந்தமாக வீடு வாங்கணும் இல்லை நிலம் வாங்கணும்னு ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அது சம்பந்தமான அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரிய தடை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவிலும் சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். இன்ஃபேக்ட் உங்கள் வாழ்க்கை துணை சற்று முன்கோபத்தோடு பேசுவார். தேவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்களுக்கு மன அழுத்தத்தை அதிகரிக்கிறதுக்கோ உங்கள் மனசில் காயத்தை ஏற்படுத்துவதற்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை உதாசீனப்படுத்துவது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். குழந்தைகளின் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வியாபார விஷயத்தில் உங்களுக்கு பண இழப்பு அல்லது வருமானத்தில் தேக்க நிலை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். தனுசு ராசி. இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நண்பர்களின் உதவியை கொண்டு சந்தோஷமான அனுபவங்களை பெறக்கூடிய யோகமான நாள். கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்கள் தீரும். ஆனால் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு சற்று எரிச்சலை ஏற்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 7ஆம் வீட்டு அதிபதியான புதன் நீச்சமாக இருக்கிறதுனால தவறான யோசனைகளை செயல்படுத்துவார்கள். அல்லது அவர்களுடைய அறிவு மழுங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதாவது அவங்களுடைய மூளையை யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க அறிவை பயன்படுத்த மாட்டாங்க. பட் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பீங்க. இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு தனலாபம் ஏற்பட்டு கடன் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. அஜீரண கோளாறு அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா உடம்புல பிரச்சனையை கொடுக்கும், இல்லை வேலையில் பிரச்சனையை கொடுக்கும். இதற்கு காரணம் தசமஸ்தானாதிபதி நீச்சமாக 7-10 கூடியவன் நீச்சமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். எதிரிகளின் பலம் குறைந்து நீங்கள் உங்களுடைய ஹேண்ட் ஓவர் சைடில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. யூ வில் பி ஹேவிங் அன் அப்பர் ஹேண்ட். நீங்கள் அவங்கள அதிகாரத்துடன் மிரட்டி உங்களுக்கு பணிய வைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு சிலருக்கு வேண்டாத இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்பட்டாலும் சக பணியாளர்களின் அறிவுரைகள் அல்லது ஆலோசனைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் ஏதோ பண்ணின தப்பை உங்கள் மேலதிகாரிகள் அவங்களே திருத்திக்கிறதுனால உங்களுடைய தப்புக்களை சக பணியாளர்கள் கிண்டல் கேலி பேசி சந்தோஷப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று குடும்பத்திலும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த செலவுகள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. சந்தோஷமான அனுபவங்களை தரும். குறிப்பாக கடன் பிரச்சனை தீர்றது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஆரோக்கியத்திலும் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த ஆரோக்கியத்துக்கு பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு மருத்துவ உதவிகள் கிடைக்கும். ஆப்ரேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அது சாதகமாக தான் நடக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம்.
வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலுமே 2ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு பண பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கோ அல்லது பணத்தினால் அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறனால கவனமாக பேசுங்க. வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. எதிரிகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். மனசில் தடுமாற்றம்னா எந்த விதமான தப்பான எண்ணமும் இருக்காது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் அது கரெக்டாக தப்பாங்கிற ஒரு பயம் இருக்குமே தவிர மற்றபடி தடுமாற்றம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதற்கு மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். நன்மைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து விஷயத்திலோ அல்லது குழந்தைகள் விஷயத்திலோ சற்று கடுமை காட்டுவதன் மூலமாக அவர்களின் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வீண் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தை நியாயமான வார்த்தை தான். அதை கேட்கறதுக்கு தான் யாரும் தயாராக இல்லை. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணத்தினால பிரச்சனை இல்லை. ஆனால் மற்ற விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சற்று பதட்டத்தை ஏற்படுத்தும். வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதிகமான வார்த்தை விரயங்கள் அல்லது அதிகமான உஷ்ணமான வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் எதிரிகளிடம் வாக்குவாதம் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். இன்று முடிந்தவரை பேச்சை குறைப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா மரியாதை கிடைக்கும். பேசாமல் இருந்தீங்கன்னா எதிரிகள் உருவாகாமல் இருப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். கும்ப ராசி. குழந்தைகளின் செயல்பாடுகள் அல்லது குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன சஞ்சலம் ஏற்படும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் இன்றைக்கி அதிகாரமாக பேசுவீங்க. அதை வச்சு உங்களுடைய வியாபாரத்தில் அல்லது தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை செவ்வனே நடத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அறிவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்கள், அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவங்க, டீச்சர்ஸ், வழக்கறிஞர்கள், இவர்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதே வார்த்தைகள் உங்கள் எதிரிகளை மழுங்கச் செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். முன்கோபத்தின் காரணமாக உங்கள் உடம்புலையும் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் உஷ்ணமோ இல்லை உடம்புல பதட்டமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நரம்பு தளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீடு மனை மாற்றம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய நீண்ட நாளைக்கு முன்னாடி, எப்போ 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு போகிற வழியில், வெளியூருக்கு போகிற வழியில் எங்கேயாவது ஒரு கிராமத்துக்கு வெளியில் எங்கேயாவது ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வழக்கறிஞர்கள் வெற்றி அடைவார்கள். வியாபாரிகளுக்கு அறிவார்த்தமான செயல்பாடுகள் லாபத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய நேரம். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு, சூரியன், புதன் சேர்க்கையானது தவறான வார்த்தைகளை பிரயோகிப்பீர்கள் அல்லது தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பிரயோகிப்பதன் மூலமாக தரம் தாழ்ந்த எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசியில் 3 கிரக சேர்க்கை பதட்டத்தையும் முன்கோபத்தையும் ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருப்பாங்க. அவசர கதியில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சில முரட்டுத்தனத்துக்கும் காரணமாக இருக்கும். அதனால் தடுமாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் அந்த முரட்டுத்தனத்தை பயன்படுத்திங்கன்னா வியாபாரம் செழிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். என்ன மாதிரி செலவுகள் அப்படின்னு பார்த்தா, தாயாரின் ஆரோக்கிய செலவுகள், மருத்துவ செலவுகள், வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் அல்லது வீடு மனை மாற்றம் அல்லது வீடு மனை செலவுகள் பராமரிப்பதற்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலை, ஆனால் முதலீடு பண்ணுறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிரிகிட்டேயே கையேந்தக்கூடிய சூழ்நிலை வருது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. நண்பர்கள் சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தடுமாற்றங்கள் நிறைந்த நாள். மீன ராசி, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் இந்த மாதம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் உங்கள் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 4-7 கோடி அதிபதியான புதன் நீச்சமாக இருக்கிறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு பிரச்சனையே உங்களுடைய அந்த மர்மஸ்தானத்தில் தான் ஏற்படுறது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயமும் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனாவசியமான அலைச்சல் ஏற்படும். உங்களுடைய முயற்சி வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தும். உங்களுடைய முயற்சி பண விரயத்தை ஏற்படுத்தும். 2ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கோ அல்லது உங்கள் வீட்டுக்கு தேவையான தங்க நகைகள் வாங்குவதற்கோ செலவுகளாக இருக்கும். இன்று உங்களுக்கு அறிவார்த்தமான செயல்பாடுகளை அடுத்தவர்களின் விமர்சனத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கவனத்துடன் இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடமாற்றம் தவிர்க்க முடியாதது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனாவசியமான எண்ண விரயங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். ஆரோக்கியத்தை பற்றி நினைச்சே உங்களுக்கு மனக்கவலை ஏற்படும். குழந்தைகள் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் அல்லது அவர்களுடைய தடுமாற்றமான செயல்பாடுகள் உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் அவங்களையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும், நீங்களும் மோட்டிவேட். செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் கம்பல்சரி. இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். 4-7 கொடிய புதன் உங்கள் நட்சத்திரநாதன் நீச்சமாக இருக்கார் உங்கள் ராசியிலேயே. அதனால் உங்களுக்கு என்ன ஓட்டங்கள் தவறாக இருக்கும். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலான்ட்டு வேண்டாத விஷயத்தை யோசிப்பீங்களே தவிர உங்களுடைய வளர்ச்சியை பாதுகாப்பதற்கு முயற்சி எடுக்க மாட்டீங்க. அதே சமயம் பண விவகாரங்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு பண வருமானத்திலும் தொழில் ரீதியான முயற்சிகளிலும் தடுமாற்றம் ஏற்படுகின்ற அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.